வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொள்ளு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு 180 பேர்கிட்ட கொள்ளு என்ன அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த கொள்ளு நம்ம முன்னோர்களினுடைய உணவு பழக்க வழக்கத்தில் ஒரு முக்கியமான இடத்துல இருந்திருக்கு. அவங்க அடிக்கடி தங்களோட உணவுகளில் இந்த கொள்ளை சேர்த்துட்டு வந்திருக்கிறாங்க. இந்த கொள்ளுல எக்கச்சக்கமான நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் அதிக அளவு நார்ச்சத்து, புரத சத்து, கால்சியம் இருக்குது. அண்ட் அதே நேரத்தில் இது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட்டும் கூட. இப்போ இந்த கொள்ளுல பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டி இருக்கும். கருப்பு கலர்லையும் இருக்கும், ப்ரௌன் கலர்லையும் இருக்கும். ப்ரௌன் கலர் கொள்ளை காட்டிலும் கருப்பு கலர் கொள்ளு இன்னும் ரொம்ப நல்லது. பொதுவாக உடல் சூடு மட்டும் அதிகமாக இருக்கிறவங்க இந்த கொள்ளை அடிக்கடி எடுக்காம வாரத்துக்கு 1 தடவை 2 தடவை எடுத்துக்கலாம். மற்றபடி எல்லாரும் இதை ஈஸியாக கன்சியூம் பண்ணிக்கலாம். இந்த கொள்ளுல பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 100 கிராம் கொள்ளு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த 100 கிராம் கொள்ளுல 22 கிராம் புரத சத்து இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா 3 கிராம் மினரல் சத்தும் 5 கிராம் நார் சத்தும் இதில் இருக்குது. 100 கிராம் கொள்ளுல 287 மில்லிகிராம் கால்சியம் சத்து இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா இந்த கொள்ளுல ஃபேட்டுன்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கிடையாது. இந்த கொள்ளுல எக்கச்சக்கமான நியூட்ரிஷன் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் போது இது உங்களுக்கு அதிகப்படியான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். பொதுவாக இந்த கொள்ளை அப்படியே வேக வச்சு சாப்பிட்ற டேஸ்ட் ஒரு சிலருக்கு பிடிக்காது. அப்படி பிடிக்காதவங்க இந்த கொள்ளோட அரிசி குருணை, மிளகு, சீரகம் எல்லாம் சேர்த்து ஒரு கஞ்சா வச்சு குடிக்கும்போது அது உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். அண்ட் இந்த கொள்ளுல பார்த்தீங்கன்னா சளி, இருமலை ரொம்ப சீக்கிரமாக க்யூர் பண்ணக்கூடிய சில ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அந்த காலத்தில் சளி, இருமல் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்க பண்ணுற விஷயம் கொள்ளுவை ரசமாக வச்சு கொடுப்பாங்க, இல்லைன்னா சூப்பாக வச்சு கொடுப்பாங்க. ஸோ சளி, இருமல் அதிகமாக இருக்கிறவங்க இந்த கொள்ளை ரசமாவோ சூப்பாவோ நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கிறவங்க, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, சுவாச கோளாறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கொள்ளை அடிக்கடி சூப்பாவோ இல்லை ஒரு கஞ்சாவோ எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிறுநீரக கற்களால் அடிக்கடி அவதிப்படுறவங்க இந்த கொள்ளு வேக வச்ச தண்ணியை டெய்லி காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியாக எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த உப்பு சத்துக்களை வெளியேற்றுறதுக்கும் இந்த கொள்ளு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொள்ளுல அதிகப்படியான நார்ச்சத்தும் புரதமும் இருக்கிறதுனால இது நைட்டு ஊற வச்சு அதை முளைக்க வச்சு அதை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு எப்பேற்பட்ட மலச்சிக்கல் இருந்தாலும் அதை சரி பண்ணி கொடுக்கும். குறிப்பாக பெண்களுக்கு சீரற்ற மாதவிடாய் இருந்தாலோ, அதே மாதிரி மாதவிடாய் காலத்தில் அதிகப்படியான உதிரப்போக்கு இருந்தாலும், அதே நேரத்தில் அந்த டைமில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வலிகளையும் இந்த கொள்ளை நீங்கள் வாரத்துக்கு 2லேருந்து 3 தடவை எடுக்கும்போது சரி பண்ணி கொடுக்கும். அதே நேரத்தில் இந்த கொள்ளு லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட் அப்படிங்கிறதுனால இதை நீங்கள் வாரத்துக்கு 2-3 தடவை டயபெட்டிஸ் பேஷண்ட் எடுக்கும்போது ரத்தத்தில் உங்களை சர்க்கரையினுடைய அளவு, அதாவது உங்களுடைய சுகர் லெவல் நார்மலாக மெயின்டைன் ஆகும். இது பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களோட விந்தணுக்களை அதிகரிக்கவும் அந்த விந்தணுக்களோட சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் இந்த கொள்ளு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். பொதுவாக நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க, இளைச்சவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கொள்ளு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றுறதுல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. இந்த கொள்ளோட சம அளவு நீங்கள் பார்லி அரிசியும் கலந்து பொடி பண்ணி வச்சு அதை ஒரு கஞ்சாவோ சூப்பாவோ நீங்கள் மேக் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஆஃப் கொழுப்பும் வெளியேறும். அந்த பார்லி அரிசியினால உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஆஃப் தேவையில்லாத கெட்ட நீரும் வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கொள்ளையும் பார்லி அரிசியையும் சம அளவு எடுத்து அதை ஒரு கஞ்சாவோ இல்லைதான் ஒரு சூப்பாவோ வச்சு குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிற இந்த கொள்ளை இனிமே வாரத்தில் கண்டிப்பாக 2லேருந்து 3 நாள் உங்களோட உணவுகளில் சேர்த்துக்கோங்க.